அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் ஃபீஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக சைட்டுக்குள்ளே போயிடுங்க. சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் டேட் எப்போன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் அதுலேயே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த இயர் என்னென்ன இதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணோம்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கு பாருங்க. அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து காமிக்கும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு, ப்ரோக்ராம் கோடு, உங்களுடைய காலேஜ் கோடு, என்ன இவ்வளோ ஃபீஸு எல்லாமே டோட்டலாக காமிக்கும். என்ன செமஸ்டர் நீங்கள் என்னென்ன எக்ஸாம்லாம் பேப்பர் எது பண்ண போகிறீங்களோ அந்த பேப்பரோட கோர்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்கள் ஃபோட்டோவோடய காமிக்கும். ஓகேவா? பட் அதெல்லாம் தான் பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் நவுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். பட் நம்ம இது அப்ளை பண்ணுறதுல என்ன அப்படின்னா கமிஷன் இல்லாமல் நம்ம எப்படி அப்ளை பண்ணா பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் இதில் கொடுத்துருக்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3040 ரூபா ஃபீஸ் எனக்கு. ஓகேவா? அந்த 3040 ரூபா ஃபீஸை நான் ஜிபே மூலியமாக பே பண்ண போகிறேன். ஓகேவா? அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னன்னு பாருங்கள். ஜஸ்ட் மொபைல் நம்பர் கிட்டுருக்காங்க. பட் மொபைல் நம்பர் வந்து ஷோ ஆகலை. இமெயில் ஐடி வேணால் நம்மளோட இமெயில் ஐடி போட்டுக்கலாம். ஓகேவா? அதில் கொடுத்துருது நார்மல் இமெயில் ஐடி. பட் நம்மளோட நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்து பேர் நேமில் வந்து நம்மளோட நேம் வேணால் போடலாம்னு போட்டுக்கலாம். இல்லை விடனாலும் விடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். ஓகேவா? பட் அது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா இது பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருக்க 4 இதுவுமே வந்து ஜஸ்ட் மொபைல் நம்பரை தவிர மீதி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணலாம். ஓகேவா? அது வேணால் கொடுத்து இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இது யூபிஐ மூலமா நான் வந்து பே பண்ணுற இதில் இருக்குது. ஓகேவா? பட் இதிலே கேஷாக கொடுத்தா எவ்வளோ என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டு ப்ரொசீட் நவுன் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் எனக்கு இதில் வந்து இல்லாமல் நான் வேறு என்ன பண்ணலாம், நெட் பேங்கிங் வச்சுருக்கேன். நெட் பேங்கிங் மூலியமானா நெட் பேங்கிங் கொடுத்துட்டு உங்களுடைய நேம் கேட்கும். அந்த பேர் நேமில் வந்து கொடுத்துட்டு அதில் ஐசிஐசி பேங்காக இருந்தால் எதுவும் கமிஷன் இல்லை. அதுவே அதர் பேங்க்னா 3060 ரூபா வருது. அப்போ ஓகேவா? பட் நம்ம ஐசிஐசி பேங்க் இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் 3040 ரூபா. பட் அதர் பேங்காக இருந்தால் 60 ரூபா வருது. அதுவே டெபிட் கார்டு வச்சு போட்டால் 3073 ரூபா வருது. அடுத்து கிரெடிட் கார்டுனா 3068 ரூபா வருது. இப்போ 40 ரூபா கூட எக்ஸ்ட்ராஸாக வருது அந்த செக்கு. பட் கேஷாக கொடுத்தா 3081 அந்த மாதிரி கட்டுது. பட் இதில் நான் 3040 ரூபா எப்படி இது பண்ணணும் அப்படின்னா அதே யூபிஐயில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல இந்த விவிஐபிஏன்ற இடத்துல வந்து கியூஆர் கோடுன்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணும். ஓகே? அந்த கியூஆர் கோட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ப்ரொசீட் நவுன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கியூஆர் கோடில் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கியூஆர் ஸ்கேனர் வந்து காமிக்கும். பட் அது வந்து 4 நிமிஷம்னு சொல்லி அந்த டைமிங் ஓடும். ஓகேவா? இந்த கியூஆர் ஸ்கேனரை வந்து நம்ம மொபைல் மூலியமா ஓகேவா? பட் உங்களுடைய ஃபோன்பேவே இல்லை ஜிபேவே கூகுள் பேவே இல்லை பேடிஎம் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்கேன் பண்ணுற இதில் இருந்து நீங்கள் இந்த கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பே பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அக்செப்ட் ஆகிடும். ஓகேவா? பட் எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் தான் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு இது சர்வீஸ் சார்ஜ்னு எதுவுமே கிடையாது. ஓகேவா? பட் ஆனால் இதோட அசஸோட கன்ஃபர்மேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான். ஓகே? அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அதை இது பண்ணணும். இப்போ நான் ஸ்கேன் பண்ணி இது பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா யூனிவர்சிட்டி பேமெண்ட் இதில் வந்து டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே காமிச்சு கரெக்டாக வந்துச்சு. இங்கே ப்ளஸ் த டவுன்லோடு இருக்குது. அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரிசிப்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணலாம். நான் கட்டின ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. பாருங்கள் என்னோட ரிசிப்ட்டு என்ன கோர்ஸு, அந்த கோர்ஸோட டாக்குமெண்ட் கோர்ஸ் எல்லாமே எவ்வளோ ஃபீஸ் நான் கட்டினேன், அந்த எந்த டேட்டு, அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே வந்து எனக்கு டோட்டலாக இதில் ஷோ ஆகுது. இதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நான் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பில்லை காமிச்சா எனக்கு வந்து ஆல்டிகேட்டியாக தருவாங்க. ஓகேவா? பட் அது ஆன்லைனில் விடுறாங்களா இல்லை டேரெக்டாக காலேஜிலே தராங்களான்னு தெரியல. பட் ஆன்லைனில் இருந்தது அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோ போடுறேன். பட் நீங்கள் பேமெண்ட் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணணும். ஓகேவா? பட் நீங்கள் கியூஆர் ஸ்கேனர் மூலியமா நீங்கள் உங்களுடைய ஃபோன்பே கூகுள் பே மூலியமாகவே நீங்கள் வந்து பே பண்ணி இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு இதில் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சார் எனக்கு டிரான்சாக்ஷன் தப்பாயிடுச்சு, நான் வந்து நெட் பேங்கிங் கொடுக்குறது பதில் பேக் வந்துட்டேன், திரும்ப இது பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு 1 டேஸ் 2 டேஸ் டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் டைம் வரும். ஓகேவா? பட் அது ஒரு சில யூனிவர்சிட்டியை பொறுத்து இதுக்கு எனக்கு நான் மிஸ்டேக் பண்ணலை. பட் அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா தெரியும். பட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 டேஸ் கழிச்சு தான் பண்ணுவோம். ஆனால் லாஸ்ட் டேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய லேப்டாப்போ இல்லை ஏதாவது ஒரு சிஸ்டமில் போய்ட்டு லாகின் பண்ணி இது பண்ணுங்கள். அப்படிலாம் ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் பே பண்ணிங்க. பட் டேட் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பட் அந்த என்ன டேட்டோ அந்த டேட்டுக்குள்ளேயே நீங்கள் பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க. இல்லை டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொபைல்லே பேமெண்ட் பண்ணி ஏதாவது எரர் வந்தால் கூட ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கூட திரும்பவும் ரீஅப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து காலேஜில் போய் டேரெக்டாக போய் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டேட்டுக்குள்ளே போய் கட்டிடுங்க. ஓகேவா? பட் நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அதனால் ஜஸ்ட் ஆன்லைனில் பண்ணி எனக்கு முடியல, எனக்கு எதாவது எரர் வந்து இது ஆகுது அப்படின்னா காலேஜில் இன்னைக்கு டேட் லாஸ்ட் டேட்னா அன்றைக்கி போகாதீங்க. அதுக்கு முந்தின நாளே போய் கட்டிடுங்க. ஓகேவா? நாளைக்கு லாஸ்ட் டேட் இருக்குன்னா நீங்கள் இன்றைக்கே கட்டிடுங்க. அதனால் கரெக்டாக பார்த்து பேமெண்ட்டை கட்டிடுங்க. அப்போ தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.